ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதோட பொருள் என்ன? இறைவனின் உண்மையான புகழை உணர்ந்து அதில் ஈடுபடுபவர்களை அறியாமையால் விளையும் இரு வினைகளுமே அணுகுவதில்லை. இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம். மகிழ் ரோட்டில் ஓரமாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போ தூரத்தில் ஒரு மாட்டு வண்டி வருது. அந்த மாட்டு வண்டி மேலே ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த மாட்டு வண்டி கிட்ட வருது. திடீர்னு பார்த்தா அந்த மாட்டு வண்டி சாஞ்சு அந்த வண்டி மேலே உட்காந்துருந்த 10 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே சுற்றி வேகமாக ஓடி வந்து அந்த 10 பேரில் சின்ன அடிப்பட்டவங்களுக்கு தண்ணி மருந்துன்னு வாங்கி கொடுக்குறாங்க. பெரிய அடிப்பட்டவங்களை மகிழ் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு வீட்டுக்கு திருப்தியாக போகிறான். இன்றைக்கி ஒரு நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மகிழ் செஞ்ச செயலில் ஒரு தீவினையும் இருக்குது. என்னது? அவன் நல்லது தானே செஞ்சான், இதில் என்ன தீவினை இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாத்துக்குமே வரலாம். ஆனால் உண்மை என்ன? மாட்டு வண்டி ஏன் சாஞ்சது? மாடோட காலில் பெரிய ஆணியாக குத்துனது. வலி தாங்காமல் மாடு நில குழஞ்சி கீழே விழுந்துருச்சு. அதனால தான் வண்டியும் சாஞ்சிருச்சு. மகிழ் தன்னோட அறியாமையினால் மாட்டோட கால்களை அவன் கவனிக்கலை. இது ஒரு தீவினை. இப்படி ஒவ்வொருத்தருமே தன்னோட வாழ்க்கையில் செய்கிற நல்ல காரியங்களில் அவங்களோட அறியாமையினால் 2 வினைகளுமே இருக்க தான் செய்யும். யார் ஒருத்தர் இறைவனோட அந்த உண்மையான புகழை உணர்ந்து அதில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு இந்த அறியாமையால் விளைகிற 2 வினைகளுமே நெருங்காது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு. ஹாய் குடீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? இனி வர வாரங்களில் நம்ம திருக்குறளில் அடுத்து குறள் 6 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.